இந்த வீடியோல நம்ம சில முக்கியமான பிரபலங்கள் தாவேகா தலைவர் விஜயை என்ன பண்ணிருக்காங்க, வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ஸா இருந்தவங்களுடைய ஒரு சார்ட் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்டரா இருந்து எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எவ்வளவு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்டிஆர் அவர்கள் தான் இருக்கிறதுலே அதிகமாக 46% வாங்கியிருந்திருக்காரு. அடுத்து 2வது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட 33.5 தான் வாங்கியிருந்திருக்காங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் 34.9 கிட்டத்தட்ட 35% வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை விட ஒரு 1.5% பாத்தீங்கன்னா அதிகமாக முதல் தடவையே வாங்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது 33.5% வாங்கியிருந்தாங்க. அடுத்து சிரஞ்சீவி அவர்கள் 16%, பவன் கல்யாண் அவர்கள் 5%, 5.5% வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆக்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பெர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டாங்க. அதுல பார்க்கும்போது என்டிஆர் அவர்களுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வராங்க. எம்ஜிஆர் அவர்களை விடவும் கூட ஒரு 1.5% அதிகமாக இருப்பதாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஊடகங்களும் செய்திகளும் பேசிக் கொண்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேத்தே நம்ம பார்த்தோம், யார் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல அவர் தெளிவா என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கும்போது, முதல் தடவையே நீங்க இவ்வளவு தூரம் வாக்கு பெற்று உங்களுடைய ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. வாக்கை பெற்று நீங்களும் உங்களுடைய கட்சியினரும் ஆட்சி அமைச்சது பெரிய விஷயம் தான், வாழ்த்துக்கள்னு அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது சௌந்தர்யா ரஜினிகாந்த். இவங்க கொஞ்சம் பர்சனலாவே இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அண்ணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தாவேகா தலைவர் விஜய்க்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு யார் பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் பேசியதாக தகவல் நியூஸ் 18 கொடுத்திருக்காங்க. அது இல்லாம தனுஷ் அவர்கள் களத்துக்கு போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவையும் அன்பையும் பெற்று ஆட்சி அமைக்கும் திரு விஜய் சாருக்கு அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்கு முதல் தடவையே நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தனுஷ். அடுத்தது பாத்தீங்கன்னா சமந்தா சொன்னது என்னன்னா, இதுதான் சரியான வழி ஹிஸ்டரியை மறுபடியும் திரும்பி எழுதுறதுக்கு, அதாவது வரலாறு திரும்பியதுன்னு சொன்னாங்களே, அது நீங்க தான் சரியான ஆளு, நீங்க அதுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க, அது உங்களுடைய ட்ரீம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க அதுக்கு ரொம்ப டிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீர்த்தி சுரேஷ் சொல்லும் போது, இதுதான் உங்களை நாங்க கடைசியா ஜோசப் விஜய்னு கூப்பிடுறது, அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க சிஎம் விஜய்னு தான் கூப்பிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பல தடவை பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஃபேனா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு ஃபேன் கேல் மாதிரி வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தடவை 10 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, சட்டசபைக்குள்ள போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிவிகே இருக்காங்க, டிஎம்கே இருக்கிறாங்க, அது இல்லாம கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. ஒரு 10 எம்எல்ஏக்கள் முஸ்லீம் எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போறது அப்படிங்கிறதே ஒரு பெரும் விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா முஸ்லீம்களுடைய குறைகளை எடுத்து வைக்கிற காலையில, முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய சட்டங்களை பேசுற காலையில இருந்த இடத்துல 10 பேர் பாத்தீங்கன்னா இப்போது உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கு.